இலங்கையை இன்று உலுக்கிய படுகொலையின் பின்னணியில் பெண் வெளியான புதிய தகவல். அரசு ஊழியர்களுக்கான சம்பள அதிகரிப்பு குறித்து வெளியான தகவல். வாகன இறக்குமதியின் பின்னணியில் உள்ள திட்டம் நிதியமைச்சின் தகவல். நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட இருவர். இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல், சபையில் நாமல் பகிரங்கம். உள்ளூராட்சி தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அறிவிப்பு. யாழ் நூலக எரிப்பு விவகாரம், அனுரவை கடுமையாக சாடிய எதிர்க்கட்சி எம்பி. கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று காலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட பாதாள உலக கும்பல் தலைவர் கனேமுல்ல சஞ்சீவவை கொலை செய்த நபருடன் மற்றொரு பெண்ணும் வந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட புத்திக மெனதுங்க தெரிவித்துள்ளார். இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபரான பெண் வழக்கறிஞர் போல் உடையணிந்து நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் பின்னர் அந்த பெண் துப்பாக்கியை சந்தேக நபரிடம் கொடுத்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குற்றத்தில் பயன்படுத்தப்பட்ட ரிவால்வர் வகை துப்பாக்கி வழக்கறிஞர்கள் பயன்படுத்தும் குற்றவியல் நடைமுறை சட்ட புத்தகத்தை வெட்டி மறைத்து வைத்திருந்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சீவகுமார சமணரத்ன நீதவான் முன் முன்னிலைப்படுத்தப்பட்டு வெளியேற முயன்ற போது அவருக்கு அருகில் சென்று அவரது மார்பில் துப்பாக்கி சூடு நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார். சம்பவ இடத்திற்கு வந்து பலமுறை துப்பாக்கி சூடு நடாத்தியதாகவும் பின்னர் துப்பாக்கியை சம்பவ இடத்திலேயே கைவிட்டு சாட்சி கூடத்திற்கு அருகில் இருந்த கதவு வழியாக தப்பி சென்றதாகவும் அவர் கூறினார். சஞ்சீவகுமார சமணரத்னவின் பாதுகாப்பிற்காக 12 பாதுகாப்பு அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மெனதுங்க தெரிவித்திருந்தார். அரசு ஊழியர்களுக்கான அதிகரிக்கப்பட்ட சம்பளம் 8,250 ரூபாய் மாத்திரமே என தொழிலாளர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் தொடர்பில் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 15,750 ரூபாவால் அதிகரிக்கப்படும் என ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிட்டிருந்த போதும் 8,250 ரூபாய் மாத்திரமே அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் 7,500 ரூபாய் வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே சம்பள தொகையில் 8,250 ரூபாய் மாத்திரமே அதிகரிக்கப்பட்டுள்ளது. அது ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் கொடுப்பனவுடன் சேர்த்து 3 ஆண்டுகளுக்கு அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் என ஒப்புக்கொண்டுள்ளார். இதன் காரணமாக இந்த ஆண்டு ஏப்ரல் முதல் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 5,975 அதிகரிக்கப்படும். அதேவேளை 2026 மற்றும் 2027 ஆகிய 2 ஆண்டுகளில் மீதமுள்ள 2,275 ரூபாவை அடிப்படை சம்பளத்தில் சேர்க்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் வருமானத்தை ஈட்ட எதிர்பார்க்கப்படும் பிரதான வழிமுறையானது இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தி வாகனங்களை இறக்குமதி செய்வதே என நிதியமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்த்தன தெரிவித்துள்ளார். வருமானம் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 1% இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற வரவு செலவு திட்டத்தின் பின்னரான கலந்துரையாடல் ஒன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் டிஜிட்டல் சேவைகள், சிகரெட், மதுபானம் மற்றும் சூதாட்ட விளையாட்டுகள் மீதான அதிக இறக்குமதி வரிகள் மற்றும் ஏற்றுமதி மீதான இறக்குமதி வரிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாருக்கும் எங்கும் சுதந்திரமாக செல்ல முடியும் என அமைச்சரவை அமைச்சர் ஒருவர் கூறிய சிறிது நேரத்தில் கொழும்பு நீதிமன்ற வளாகத்திற்குள் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு விவகாரமானது தற்போதைய தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலான போக்கை எடுத்துக்காட்டுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், இன்று 2 கொலைகள் நாட்டில் இடம்பெற்றுள்ளது. அதில் குறிப்பாக நீதிமன்றுக்குள் ஒரு கொலை இடம்பெற்றுள்ளது. அவர் பாதாள உலக உறுப்பினர் இருக்கலாம். அவருடைய செயற்பாடு தொடர்பில் நான் கதைக்க விரும்பவில்லை. இங்கு பட்டப்பகலில் ஒரு கொலை இடம்பெற்றுள்ளது. பாதாள உலக கும்பலை கட்டுப்படுத்த உங்கள் அரசிடம் திட்டம் இருந்தால் அது பற்றி எங்களுக்கு எவ்வித தேவைப்பாடும் இல்லை. அதை பற்றி நாங்கள் கேள்வி எழுப்ப போவதும் இல்லை. ஆனால் இதுதான் இலங்கையை பற்றி உலகுக்கு உங்கள் அரசாங்கம் காட்டும் முகம் என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. மன்னாரிவ் நீதிமன்றத்துக்கு வெளியில் துப்பாக்கிச் சூடு இடம்பெறுகின்றது. கொழும்பில் நீதிமன்றத்துக்கு உள்ளே இடம்பெறுகின்றது. இப்படியான விடயங்களுக்கு சிறிதளவேனும் கவனத்தை செலுத்துங்கள் என்று நாமல் ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார்.
உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்பாளர்கள் செலுத்திய கட்டுப்பணத்தை திரும்பப் பெறுவது தொடர்பில் தேர்தல் ஆணையகம் அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. இதன்படி கட்டுப்பணத்தை திரும்பப் பெறுவதற்காக பிப்ரவரி 28, 2025க்கு முன்னர் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பிக்க முடியும் என்று தேசிய தேர்தல் ஆணைக்குழு இன்று அறிவித்துள்ளது. 2023 உள்ளூராட்சி தேர்தலுக்கு வைப்புத் தொகை செலுத்திய வேட்பாளர்கள் வைப்புத் தொகை சிட்டைகளை தாங்கள் தொடர்புடைய மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் சமர்ப்பிப்பதன் மூலம் வைப்புத் தொகையை பெறலாம் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. வேட்பாளர்கள் தங்கள் வைப்புத் தொகை சிட்டைகளை பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு முன் எழுத்துப்பூர்வ கோரிக்கையுடன் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சர்வதேச போலீசாரால் சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 2 சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். குறித்த சந்தேக நபர்கள் இன்று மதியம் இலங்கை போலீசாரின் தகவல்களின் பேரில் சர்வதேச பாதுகாப்பு தரப்பால் அழைத்து வரப்பட்டுள்ளனர். நாட்டில் பல குற்றங்களில் ஈடுபட்ட குறித்த இருவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்களில் முதன்மையானவர் ரவிது சந்தீப குணசேகர என்றும் இவர் குற்றப்புலனாய்வு துறையில் பணிபுரிந்தவர் எனவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் இவர் நடுன் சிந்தக அல்லது கரகட்டா என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியை நாட்டை விட்டு தப்பி செல்ல உதவியதாக நம்பப்படுகின்றது. அவர் கந்தலாய் பகுதியை சேர்ந்தவர் என்றும் மற்றொரு நபர் நீர்கொழும்பை சேர்ந்த அமில சந்திரானந்தா என்றும் குறிப்பிடப்படுகின்றது. இவர் மீது பயங்கரவாத புலனாய்வு பிரிவு பல கொலைகள் மற்றும் துப்பாக்கி சூடுகள் தொடர்பில் குற்றம் சுமத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண நூலகத்தை எரிப்பதற்கு அரசியல் கட்சி ஒன்று உடந்தையாக இருந்தது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் கருத்து வெளியிட்டமை கவலை அளிக்கின்றது என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் காசிம் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று முன்தினம் அவரது வரவு செலவு திட்ட உரையில் யாழ்ப்பாண நூலகம் குறித்து கருத்து தெரிவித்தார். யாழ்ப்பாண நூலகத்திற்கு தமிழ் மக்கள் எவ்வளவோ மரியாதை செலுத்தினார்கள் என்றும் மாணவர்கள் அதற்குள் நுழையும் போது பாதணிகளை கலற்றிவிட்டுத்தான் செல்வார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாண நூலகத்தை எரிப்பதற்கு அரசியல் கட்சி ஒன்று உடந்தையாக இருந்தது என்றும் எமது தாய் கட்சி அதற்கு குற்றம் சாட்டப்பட்டது. எனவே ஐக்கிய தேசிய கட்சியால் அந்த விடயம் மேற்கொள்ளப்பட்டது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த விடயம் குறித்து நாங்கள் கவலைப்படுகின்றோம். எமது பெயர் பூசப்பட்டமை குறித்து ரணில் விக்ரமசிங்க பல வருடங்களுக்கு முன்னர் இந்த நாடாளுமன்றத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் என்ற வகையில் மன்னிப்பு கோரியிருந்தார். நாங்கள் கீழ்ப்படிவான முறையில் அந்த விடயத்தை மேற்கொண்டோம். ஆனால் அது குறித்து கதைக்கும் போது ஜனாதிபதிக்கு இந்த விடயம் நினைவுக்கு வரவில்லையா? அன்று ஜேவிபியினர் பௌத்தர்களின் தலதா மாளிகைக்கு குண்டு தாக்குதல் மேற்கொண்ட போது அதற்கு மன்னிப்பு கோரியிருந்தார்களா? அவர்கள் ஏன் கவலைப்படுவதில்லை? யாழ்ப்பாண நூலகம் குறித்து கதைப்பது சரி, நீங்கள் செய்த பிழை குறித்து உங்களுக்குள் விமர்சனங்களை மேற்கொண்டுள்ளீர்களா என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.